அடுத்து பாருங்கள் அதோட கண்டினியூஷன் பாருங்கள் 10 11 12 13 14 15 16 17 அப்படின்னு சொன்னா அடுத்த 18 அடுத்ததுல ஆரம்பிக்க பாருங்க 18 19 1A 10 போடக்கூடாது 1A 1B 1C 1D 1E 1F அப்போ 22 23 அதில் வந்து என்னது 10ல இருந்து 1F வரைக்கும். அடுத்த 24ல பாருங்க 1 வச்சு முடிஞ்சது அடுத்த 2 வச்சு ஆரம்பிக்கணும் 20 21 22 23 24 25 26 27 25ல பாருங்க 25ல 28ல ஆரம்பிக்கும் 28 29 2A 2B 2C 2D 2E 2F. அடுத்த 27ல பாருங்க 30 31 32 33 அப்படின்னு 27ல 27ல 3F வரைக்கும் 3F வரைக்கும் இருக்கா. அடுத்த 28ல 40ல ஆரம்பிச்சு 29ல 4F வரைக்கும் முடியுது சரியா. அடுத்த 210 போடக்கூடாதுல அப்போ 2Aல பாருங்க 50ல ஆரம்பிச்சு 2Bல 5Fல போய் முடியுதா 5Fல முடியுதா. அடுத்த பாருங்க 2Eல 70ல ஆரம்பிச்சு 2Fல 7Fல முடியுது 2Fல 7Fல முடியுது. அப்போ இதில் கீழே இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒவ்வொன்றிலையும் 8 ரிஜிஸ்டர் 8 பைட்டு சரியா 8 ரிஜிஸ்டர் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்க்கும்போது 00 இதில் சைடில் பாருங்கள் 00 08 10 18 20 28 30 38 இப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எத்தனை ரோ இருக்குது 16 ரோ இருக்குது 16 ரோ இருக்குது. அப்போ ஒவ்வொன்றிலையும் 8 காலம் இருக்குது. அப்போ ரோ இன்ட்டு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 × 8 ஓகேவா 16 × 8 16 பைட் இருக்குது ஓகேவா 16 பைட் இருக்குது 16 × 8ன்னு போடும்போது 128 பிட் கிடைக்கும் 128 வித் அட்ரஸபிள் லொக்கேஷன் சரியா 128 வித் அட்ரஸபிள் லொக்கேஷன். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பிட் அண்ட் பைட் அட்ரஸபிள் லொக்கேஷன் பிட் அண்ட் பைட் அட்ரஸபிள் லொக்கேஷன் சரியா. 8 பிட்டு 16 பைட்டு சரியா 8 பிட் 16 பைட். அப்போ 16 × 8 மொத்தம் 128 பிட் அட்ரஸபிள் லொக்கேஷன் கிடைக்கி. அப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் ரிஜிஸ்டர் பேங்க் பார்த்தோம் ரிஜிஸ்டர் பேங்க் ஏரியாவில் 32 பிட் இருக்குது 32 பைட் இருக்குது. இதில் வந்து 128 பிட் அட்ரஸபிள் லொக்கேஷன் இருக்குது ஓகேவா. அடுத்த இதுக்கு மேலே தேர்டு பாருங்கள் இதுக்கு அடுத்ததான் மேலே இருக்கு பாருங்கள் ஒன்லி பைட் அட்ரஸபிள் லொக்கேஷன் ஒன்லி பைட் அட்ரஸபிள் லொக்கேஷன். கீழே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம் ரிஜிஸ்டர் பேங்க் ஏரியா பார்த்தோம் சரியா. அடுத்த ரெண்டாவது வந்து பிட் அண்ட் பைட் அட்ரஸ் லொக்கேஷன் பார்த்தோம். மூணாவதாக வந்து ஒன்லி பைட் அட்ரஸபிள் லொக்கேஷன் ஒன்லி பைட் அட்ரஸபிள் லொக்கேஷன் ஒன்லி பைட் அட்ரஸபிள் லொக்கேஷன்னா 80 பைட் 80 பைட் ஓகேவா. அது வந்து எப்படி இருக்குது 30லேருந்து 7F வரைக்கும் இருக்குது 30 31 32 33 அப்படிங்கிற மாதிரி. அடுத்த 40லேருந்து ஆரம்பித்து 30ல ஆரம்பித்து 3F வரைக்கும் இருக்கும். அடுத்த 40ல ஆரம்பித்து 4F வரைக்கும் 50ல ஆரம்பித்து 5F 60ல ஆரம்பித்து 6F வரைக்கும் 70ல ஆரம்பித்து 7F அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் இதில் எவ்வளோ பைட் இருக்கும் 80 பைட் இருக்கும் சரியா 80 பைட் இருக்கும் இதில் ஓகேவா. ஓகே இப்போ நீங்கள் அதாவது என்னென்னா ரெண்டாவது காலத்தில் பிட் அண்ட் பைட்டில் அதில் எத்தனை பைட் இருக்குது 16 பைட்டு 16 பைட் இருக்குது. ஆனால் மூணாவது தான் என்னது மூணாவது காலம் தான் என்னது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒன்லி பைட் அட்ரஸபிள் லொக்கேஷனில் எத்தனை இருக்கும் இதில் எத்தனை ரோ இருக்குது 80 ரோ இருக்குது ஓகேவா. 80 பைட் அப்படின்னா எத்தனை 80 ரோ இருக்குது. கீழே பாருங்க இதில் என்ன உனக்கு கம்பேரிசன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா பிட் அண்ட் பைட் அட்ரஸபிள் லொக்கேஷன் இருக்குல்ல அதில் எத்தனை ரோ இருக்குது 16 ரோ இருக்குது. அப்போ 16 பைட் ஓகேவா. அதை வந்து என்ன சொல்கிறோம் 16 பைட்டுன்னு சொல்கிறோம். மேலே தேர்டு வந்து ஒன்லி பைட் அட்ரஸபிள் லொக்கேஷன் அதில் எத்தனை பைட் இருக்குது 80 பைட் இருக்குது. அப்போ 80 ரோ இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா. இங்கே கீழே இருக்கிற மாதிரி கீழே 16 இருக்குது அதனால் போட்டு காட்டிட்டோம். மேலே வந்து 80 இது போட முடியாது அப்படின்னால அது என்ன செஞ்சுருக்காங்க சின்னதாக பிளாங்காக விட்டுருக்காங்க ஓகேவா. அதில் எத்தனை இருக்குது 80 பைட் 80 பைட் அட்ரஸபிள் லொக்கேஷன் இருக்குது ஓகேவா. புரிஞ்சுதா. ரிஜிஸ்டர் பேங்கில் 32 ரிஜிஸ்டர் சரியா 32 ரிஜிஸ்டர் லொக்கேஷன் இருக்குது. பிட் அண்ட் பைட் அட்ரஸபிள் லொக்கேஷனில் 128 பிட் அட்ரஸபிள் லொக்கேஷன் இருக்குது. ஒன்லி பைட்டில் என்ன இருக்குது ஒன்லி பைட் அட்ரஸபிள் லொக்கேஷனில் 80 பைட் இருக்குது 80 பைட் இருக்குது ஓகேவா. புரிஞ்சுதா. இன்டர்னல் ரேம் மெமரி மேப்பிங் கொஸ்டின் புரிஞ்சுதா. இன்டர்னல் ரேம் மெமரி மேப்பிங் கொஸ்டின் புரிஞ்சுதா. 3 டைப் இருக்குது ரிஜிஸ்டர் பேங்கு பிட் அண்ட் பைட் அட்ரஸபிள் லொக்கேஷன் ஒன்லி பைட் அட்ரஸபிள் லொக்கேஷன். இந்த 3 என்ன எப்படி கம்பேரிசன்ங்கிறது புரிஞ்சுதா. தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ரிஜிஸ்டர் இருக்குது என்னென்ன பைட் இருக்குது என்னென்ன பிட் இருக்குங்கிறது புரிஞ்சுதா. ஓகே தேங்க்யூ.